கோடை காலம் தொடங்கிவிட்டது என்பதற்கான அறிகுறிகளில் ஒன்று மின்வெட்டு. தமிழகத்தின் தலைநகரமான சென்னையிலும் பல இடங்களில் மின்வெட்டு ஏற்பட தொடங்கியுள்ளதால் மக்கள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். சென்னையில் ஐசவுஸ், பட்னப்பாக்கம், கோட்டூர்புரம், பள்ளிக்கரணை, பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் சராசரியாக ஒரு நாளுக்கு 1300 மெகாவாட் மின் பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது வெயில் சுட்டெரிக்கும் நேரத்தில் சென்னையின் ஒரு சில பகுதிகளிலும் மின்வெட்டு தொடங்கியுள்ளது. பொதுவாக ஏழை எளிய மக்கள் அதிகம் வசிக்கும் ஐசஸ் பகுதிகளிலேயே அடிக்கடி மின்வெட்டு செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகுது. பசங்க படிக்கிறதுக்கு, எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது. வேர்த்து வேர்த்து போது வேலை செய்ய முடியல. எங்களுக்கு இருட்டாக இருக்குது. எங்கள் வீடு வெளிச்ச வசதி கிடையாது, இருட்டாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் வியாபாரிகளும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர் மின்வெட்டு காரணமாக தங்களுக்கு கடும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மின் சாதனங்களை நம்பி தொழில் நடத்தும் தையர் கடைக்காரர்கள், மாவு கடைக்காரர்கள் போன்றோர் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இப்போ ஒரு வாரமாக அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகுதுங்க. ½ அன் ஹவர் ஆகுது. இது ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஆகிடுது. 2 டேஸ்க்கு முன்னாடி நைட்டில் ஒரு 10:15 மணிக்கு போன கரண்ட்டு 12:30 மணி தான் வந்தது. இன்றைக்கி காலையில் நேற்று கரண்ட்டு போச்சு. இன்றைக்கி காலையில் 2 டைம்ஸ் போயிடுச்சு கரண்ட்டு. ½ அன் ஹவர்னு தொடர்ந்து இருந்தால் எங்களுக்கு வேலைக்கு ரொம்ப கஷ்டமாக. பவர் மிஷின் ஒன்று இருக்குது, அது ஓட முடியல.